இந்த வேலண்டைன் என்கிற வார்த்தையின் அர்த்தம் என்ன? இந்த வேலண்டைன் என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது என்கிறது மக்களுக்கு அதனுடைய உண்மை தெரிவதை காட்டிலும் அந்த வேலண்டைன் என்கிற வார்த்தைக்கு இன்றைக்கு ஜனங்கள் புரிந்து வைத்திருக்கிற அர்த்தம் காதல் அல்லது லவ் என்கிற ஒன்றைத்தான் அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். வேலண்டைன் என்பவர் காதல் புரிந்தவரும் அல்ல, அல்லது அவர் காதலுக்கு உதவினவரும் அல்ல. வேலண்டைன் என்கிற வார்த்தைக்கு காதல் என்று அர்த்தமும் அல்ல. அவருக்கும் காதலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் ஒரு பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் என்று எழுதப்பட்ட ஒரு 700 வரிகளை உடைய ஒரு வரலாற்று புனைவு கவிதை இப்படிப்பட்ட சிந்தையை மக்களுக்குள்ளே புகுத்திவிட்டது. இந்த வேலண்டைன் என்பது ஒரு நபருடைய பெயர். அவர் எப்பொழுது வாழ்ந்தார்? அவர் வாழ்ந்தது 3வது நூற்றாண்டிலே அவர் வாழ்ந்தார் என கண்பானவர்களே. அவர் வாழ்ந்த நகரத்தின் பெயர் டெரனி என்று இப்பொழுது அழைக்கப்படுகிறது. அந்த டெரனி என்கிற அந்த நகரிலே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் வாழ்ந்த காலத்திலே அரசனாய் இருந்தவர் ரோம பேரரசரான கோத்திகஸ் கிளாடியஸ் தி செகண்ட் என்று அழைக்கப்படுகிற ஒரு அரசர் அவர் இருந்தார். என கண்பானவர்களே, அவர் அந்த நாட்களிலே ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அவர் தன்னுடைய நாட்டிலே இராணுவத்திலே பணியாற்றுகிறவர்கள் திருமணம் பண்ணக்கூடாது, திருமணம் பண்ணாமல் இராணுவத்திலே பணியாற்ற வேண்டும், இராணுவத்திலே பணியாற்றுபவர்களுக்கு திருமணம் பண்ண உரிமை இல்லை என்று ஒரு சட்டத்தை, இராணுவத்தில் இருக்கிறவர்கள் நீண்ட காலம் அவர்களை வைத்திருக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கோடு, சுயநல நோக்கோடு அவர் கொண்டு வந்தார். ஆனால் அவர்கள் திருமணம்தான் பண்ண வேண்டியதில்லை அல்லாமல் அவர்கள் மற்ற விதமான தவறான பால் உணர்வுகளுக்கு தங்களை ஈடுபடுத்தி கொள்வதற்கு, அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையும் எப்படிப்பட்ட பெண்களோடும் எத்தனை பேரோடும் அவர்கள் தொடர்புகளை வைத்து கொள்ளலாம் என்பதற்கு அவர் அதற்கான வசதிகளையும் செய்து கொடுத்தார். ஏன் என்று சொன்னால், அப்படி இருந்தால் இவர்கள் திருமணம் பண்ணாமலேயே பல ஆண்டுகள் இராணுவத்திலே பணியாற்றி விடுவார்கள் என்று. கிறிஸ்தவ விசுவாசியாய் இருந்த இந்த சகோதரர் வேலண்டைன், அவரோடு இணைந்து மரியோ என்கிற இவர்கள் இருவரும் இதற்கு எதிராக காரியங்களை மக்களுக்கு வேத வசனத்தின்படி போதிக்க ஆரம்பித்தனர். தெளிவாக இயேசுவின் வேத வார்த்தைகளிலிருந்து அந்த மக்களுக்கு, விசேஷமாய் இராணுவ வீரர்களுக்கு அவர் கண்டித்து உணர்த்தினது மட்டுமல்ல, அப்படி வாழ்ந்த அநேகரை மனந்திரும்புதலுக்கு நேரே வழிநடத்தி அவர்களை ஞானஸ்நானம் பெறுவதற்கும் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கும் அவர்களை வழி நடத்தினார். இவர் மூலம் அநேக போர் வீரர்கள் மனந்திரும்புவதும், இவர் உண்மையான தெய்வமான ஆண்டவர் இயேசுவை சொல்வதிலும் கோபம் கொண்ட இந்த கோத்திகஸ் இவரை 270வது ஆண்டு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி கல்லெறிந்து கொல்லுவதற்கு அவருக்கு மரண தண்டனை விதித்தார். அந்த நாளிலே அவர் கல்லெறிந்து மரிக்கும் வரைக்கும் கல்லெறியப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டார் என்று, அவர் மரித்து போனார் என்று விட்டுவிட்டு போய்விட்டார்கள். ஆனால் அவர் மரிக்கவில்லை, அவர் எழுந்திருந்தார். இது மன்னனுக்கு செவியிலே கடந்து சென்றதனால மன்னன் மறுநாள் பிப்ரவரி 14ஆம் தேதி அவரை சிரச்சேதம் பண்ணுவதற்கு கட்டளையிட்டார். பிப்ரவரி 14 என்பது வேலண்டைனின் பிறந்த நாளும் அல்ல, அவர் காதலுக்கு உதவி செய்து காதல் திருமணம் செய்து வைத்த நாளும் அல்ல, அல்லது அவர் யாரையும் காதலித்து திருமணம் பண்ணின நாளும் அல்ல. இந்த வேலண்டைன் இப்படிப்பட்ட பாலுறவு விதமான பாவங்களுக்கு விரோதமாய் போதித்து அதிநிமித்தம் இரத்த சாட்சியாய் மரித்த நாள்.
இந்த நாளை காதலர் தினம் என்று கொண்டாடுவதற்கு அவருடைய வாழ்க்கையும் அவர் செய்த ஊழியமும் நேர் எதிர்மாறானது. இப்படி கொண்டாடப்படுவது ஒரு வரலாற்று பிறழ்வு, வரலாற்று தவறு. இது உண்மையாகவே கொண்டாடப்பட வேண்டியது கிறிஸ்தவ ஆலயங்களில், கிறிஸ்தவ விசுவாசிகளால். ஏன்? 3 அடிப்படை காரணங்கள் அவர்கள்தான் இதை கொண்டாட வேண்டும் என்பதற்கு. ஒன்று, இவர் இயேசுவின் சுவிசேஷத்திற்கும் இயேசுவின் வார்த்தைக்கும் வசனத்திற்கும் சாட்சியாய் பாடுகளின் நடுவே நின்றவர். எத்தனை பாடு வந்தாலும் பரிசுத்தமுள்ள இயேசுவை பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தினவர். அடுத்து அவர் பாலுறவுக்கு அடுத்த பாவங்கள் மலிந்து கிடக்கிற இந்த நாட்களில் பாலுறவுக்கு விரோதமாய், தவறான பாலுறவு பாவங்களுக்கு விரோதமாய், திருமணத்திற்கு வெளியே, திருமணத்திற்கு முன்னே இப்படி நடக்கிற தவறான பாலுறவுகளை கண்டித்து பிரசங்கித்த ஒரு தீவிரமான ஒரு மனிதர். என கண்பான தெய்வனுடைய பிள்ளையே, ஆகையினால் இதிலே இருக்கிற வரலாற்று பிறழ்வுகளை நீங்கள் தெளிந்து அவைகளை விட்டு விலக்கி தெளிவான அவருடைய உண்மையான வரலாறை அறிந்து பரிசுத்தத்திற்கென்று ஒப்பு கொடுக்க இந்த நாளிலே நாங்கள் உங்களை அழைக்கிறோம். ஆண்டவர் அந்த பரிசுத்த வாழ்க்கையை உங்களுக்கு தருவாராக. அந்த அவருடைய வரலாறு, வேலண்டைனுடைய வரலாறு உள்ளடக்கின ஒரு புத்தகத்தையும் வெளியிட்டிருக்கிறோம், சிறகடித்து பறந்திடுங்கள் என்று. இந்த புத்தகத்திலே அவருடைய வரலாறு உண்டு.